ஏய் தம்பி, இங்க பாருடா. இங்க எங்க எங்க நான் தான். நீ மார்க் எடுத்து 10th மார்க் எடுத்திய இந்த மார்க் ஷீட் பேசுறேன்டா. நான் குறைஞ்சிட்டுன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ற. உங்க வீட்டில் எல்லாம் அவ்வளோதான் அவன் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்றாங்க. உன் பக்கத்து தானே அவ்வளோதான், இனிமேல் உனக்கு நல்ல காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்றான். உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இனிமேல் நீ நல்ல வேலைக்கு போக முடியாது, உன் வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் தவறு. எல்லா இதுக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. நீ 10th மார்க் எடுத்தாதான் நீ வாழ்க்கை ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. கம்மியா இருந்தாலும் நீ ஜெயிக்கலாம். அதுக்கு தான்டா 3 years கோர்ஸ், பாலிடெக்னிக் கோர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இது இருந்தது, நீங்க எல்லாம் இப்ப மறந்துட்டீங்க. அதனால அந்த கோர்ஸ் படி. அது நீ 35 மார்க் எடுத்தாலும் 65 மார்க் எடுத்தாலும் 95 மார்க் எடுத்தாலும் எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் தான். அப்போ நீ அங்கே படிக்கிறப்போ நீ ப்ராக்டிக்கலாக நிறைய தெரிஞ்சுப்பட. நீ 10th வரைக்கும் படிச்சது எல்லாமே தியரியாக தான் படிச்சிருப்ப. ஆனால் இந்த படிக்கக்கூடிய இந்த 3 வருஷமும் நீ மெஷினை கையால் தொட்டு ப்ராக்டிக்கலாக கற்றுக்க போகிற. கம்பெனிக்காரங்க இண்டஸ்ட்ரியெல்லாம் உன்னை 10th மார்க் எவ்வளோ எடுத்த, கம்மியாக எடுத்தியா, உனக்கு வேலை கிடையாது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. உனக்கு தொழில் தெரியுதா, உனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ இந்த 3 வருஷத்தில் நீ கற்றுக்கூடிய ப்ராக்டிக்கல் நாலேஜ் உனக்கு நல்ல வேலையை வாங்கி தரும். புரியுதா? அதனால நீ ஒன்றும் வாழ்க்கையில தோக்கலை. அதுவும் 29 வருஷமா வெள்ளி விழா கொண்டாடைய நம்ம கிருஷ்ணசாமி பாலிடெக்னிக் எங்க இருக்குதுன்னு கேட்குற? நம்ம நெல்லிக்குப்பம் மெயின் ரோடு கடலூர்ல இருக்கிறா. அங்கே போனீங்கன்னா அங்கே மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ட்ரிபிள் இசி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லிட்டு வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது உனக்கு எது பிடிக்குதோ, உனக்கு எதில் சாதிக்கணும்னு நினைக்கிறியோ அதை சூஸ் பண்ணி உன் வாழ்க்கையில் வெற்றி அடை. சீக்கிரம் போப்பா, கொஞ்சம் சீட்டு தான் இருக்கும். சீக்கிரம் உன்னோட சீட்டை ஃபில் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறு. அப்படியே உன் நண்பர்களுக்கும் சொல்லு, அவங்களும் வாழ்க்கையில் சேர்ந்து வெற்றி பெற்றதான் உண்மையான வெற்றி. பட்டுமா? என்னை நினைச்சு ஃபீல் பண்ணாத. நான் இன்னைக்கு வேணா குறைவா இருப்பேன், நாளைக்கு உன்னை உயர்த்த போடுவோம் நான் தான்.